வணக்கம். நாம் இன்றைக்கி முருகன் ஆன்மீகம்ங்கிற சேனலில் சுவாமிமலை திருப்புகள் ஒன்று பாட போகிறோம். வர சனிக்கிழமை கிருத்திகை விரதம். இந்த மாதத்தில் வைகாசி மாதத்தில் 2 கிருத்திகை 2 அமாவாசை வருது. இது அதனால் அதிக மாதம்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த திருப்புகளை நம்ம இப்போ பார்க்கலாம். பாதி மதி நதி போதும் மணி சடை நாதர் அருளிய குமரேசா, பாகு கனி மொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா, காது மொரு விழி காக முரருள் மாயன் அரி திருமருகோனே, காலன் இணை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே, ஆதியனோடு தேவர் சுரர் உலகாளும் வகையுறு சிறை மீளா, ஆடு மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வர வரும் இளையோனே, சூத மிக வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே, சூரன் உடலுறவாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே, சூரன் உடலறவாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே அப்படிங்கிறது தான் இந்த திருப்புகழ் பாடல். இப்போது இது இதனுடைய அர்த்தத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். சுவாமிமலை திருப்புகழ் கும்பகோணம் தஞ்சாவூர் பகுதியில் இருக்கு இல்லையா, அந்த சுவாமிமலை அறுபடையில் ஒன்று. இதை நம்ம இப்போ இதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். பாதி மதி நதி அப்படின்னா பிறைச்சந்திரனையும் கங்கையையும் கொன்றை மலர் மாலையும் அணிந்த சிவபெருமான், அவர் அருளின குமரேசன், அவரோட நெற்றிக்கண்ணில் தானே முருகன் தோன்றினார், அதை சொல்கிறாங்க. அடுத்தது பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா, அதாவது இனிமையான குரலை உடைய வள்ளியினுடைய பாதத்தை வருடும் மணவாளனின்னு சொல்லி முருகனை குறிப்பிடுறார் அருணகிரிநாதர். அடுத்தது காது மொருவிழி காக முர அருள் மாயன் அரிதிரு மருகோனே, அப்படின்னா மாயன்னா இந்த திருமால் இல்லையா, விஷ்ணுவுடைய மருமகன் தானே இவர் முருகன், அதனால் அதை சொல்கிறாங்க. காது மொருவிழி அப்படின்னா ராமாயணத்தை தான் அடிக்கடி ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்தையுமே சொல்வார் அருணகிரிநாதர் இல்லையா. அப்போது அந்த ராமாயண இன்சிடெண்ட்டை சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ராமரும் சீத்தையும் வனவாசம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சாபத்தினால தேவேந்திரனோட மகன் ஜெயந்தன் இருக்கான் இல்லையா, அவன் காகம் ஒரு கொண்டு வந்து சீதையோட மார்பை கொத்துவான். அதை பார்த்தோன்னே ராமர் என்ன பண்ணுவார், ஒரு புல்லை எடுத்து அவன் மேலே வீசுவார். அதை அவனை துரத்தி அம்பா மாதிரி துரத்தின்றே போகும். அவன் எல்லாருக்கிட்டையும் சரணடைஞ்சு கடைசியில் ராமர்கிட்டே சரணாகதி அடைஞ்சு மன்னிப்பு கேட்பான். அப்போது ராமர் என்ன சொல்வார்னா, இந்த செஞ்ச தப்புக்கு இனிமேல் காகங்கள் ஒரு கண் பார்வை தான் இருக்கும், அதுங்களுக்கு 2 பார்வை இருக்காது அப்படின்னு சொல்லி விதி கூறிடுறாரு ராமர். அந்த ராமர் லக்ஷ்மி ராமருடைய சீதா இவங்களுடைய மருமகனே அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்தது காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே, அதாவது யமன் என்னை பாசக்கயிற்றினால இழுத்துன்னு கொடுமைப்படுத்தாமல் உன்னோட 2 பாதங்களில் சரணக்கூடிய நல்ல புத்தியை எனக்கு கொடுமுருகா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் நமக்காக அருணகிரிநாதர். அடுத்தது ஆதி அயனோடு தேவர் சுரருலக ஆளும் வகையுறு சிறை மீளா, அதாவது ஆதி பிரம்மாவும் அப்புறம் தேவர்களும் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அசுரர்களோட சண்டை போட்டு கஷ்டப்படுறாங்க இல்லையா, அப்போது அவங்களெல்லாம் அசுரர்கள்டேருந்து மீட்ட, தேவர்களை சிறை மீட்ட முருகனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தது ஆடு மயிலில் ஏறி அமரர்கள் சூழ வர வரும் இளையோனே, அதாவது மயில் மேலே ஏறி அமரர்கள்லாம் சூழ வரக்கூடிய தேவசேனாதிபதி முருகனே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது சூத மிகவளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே, மாமரங்கள் நிறைந்த சுவாமி மலையில் இருப்பவனே முருகா அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சூரன் உடலுற வாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே, அதாவது திருச்செந்தூரில் அசுரர்களெல்லாம் விழ வச்சார் இல்லையா, சூரபத்மன் தாரகாசுரன் கஜமுகன் அதெல்லாம் வேலை விட்டு அவங்களெல்லாம் அழிச்சார் இல்லையா, அது அழித்து அருள் பாலிச்சார் இல்லையா, அந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறாங்க. இதுதான் இந்த திருப்புகழ். இந்த சின்ன அருமையான எளிதான திருப்புகழ் இதை நம்ம கௌமாரம்.comல பார்க்கலாம். நிறைய பேர் பாடியிருப்பாங்க, அதை கேட்கலாம். அதெல்லாம் கேட்டு நம்ம இதை மனப்பாடம் பண்ணி நம்ம முருகனை நினைவு கூறலாம். அதான் இந்த கிருத்திகை. அதுமா நம்ம வீட்டில் விளக்கேற்றிய தீபம் எப்போதும் போல் நம்ம காலையும் மாலையும் ஷட்கோண தீபம் போட்டு ஓம் சரணபவ எழுதி நெய் தீபம் போட்டு வழிபட்டு
பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாம், முருகன் கோயிலுக்கு. இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நம்ம பண்ணக்கூடிய சஷ்டி, கம்பேல், மாறல் என்ன வேணாலும் படிக்கலாம். படிக்கும்போது அதோடு சேர்த்து இந்த திருப்புகழையும் நம்ம பாடி பரவுமாக. அருணகிரிநாதர் அவ்வளோ பாடல் எழுதியிருக்கார், 10,000 பாடல். அதில் நமக்கு கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு. அதில் ஒரு சிலது நமக்கு வெளியில் வருது இன்டர்நெட் இருக்கிறதுனால. ஸோ அதனால் நம்ம அதுலேருந்து நம்ம பயன்பெற்று நம்மளும் அதை பாடி முருகனின் புகழ் பாடலாம். இதான். நன்றி, வணக்கம்.